பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சரவண வேக வேகமா கோவமா கடையில இருந்து வந்து நேரா தங்கமயில ரூமுக்குள்ள இழுத்துக்கிட்டு போய் சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாப்ல. நீ என்ன ஃபோன் பண்ணி இப்படி பண்ற? நீ பண்ணின காரியத்துக்கு உன்கிட்ட பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு இருக்கேன். நீ எனக்கு அயன் பண்ணி கொடுத்தா அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்குவேனா? அப்பா கிட்ட வேறையா அம்மா கிட்ட வேறையா போட்டு வேறையா கொடுக்குற நீனு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிற ரேஞ்சுக்கு போறாப்ல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல, கேட்டுடுறாங்க. ஆனால் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கேட்கல. ஆக மொத்தத்தில் சண்டை அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. கதவை தட்டி வெளியில் கூப்பிட்ட உடனே தங்கமயிலு வெளியில் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் என்ன, நம்ம சரவணனை பிடிச்சி திட்டுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம கோமதி. ஸோ நம்ம சரவணன் சொல்ல வராப்புல, ஆனால் கோமதி கேட்கறதல்ல, நீ முதல்ல போடா வெளியில் அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் இந்த தங்கமயிலு இந்த இதுலேயும் சரவணன் மேலே இன்னொரு பழியை தூக்கி போடுது. அவருக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால தான் என்னைய வீட்டை விட்டு வெளியில் கிளப்ப பார்க்குறாரு அப்படின்னு வாய் கூசாமல் ஒரு பொய்யை தூக்கி கெடாசுது. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம மீனாவை காமிக்கிறாங்க. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பின்னாடியே மீனாவோட அப்பா அம்மா பொண்ணு எப்படி தனி கொடுத்தனம் நடத்துது அப்படின்னு பார்க்கறதுக்காக வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. கேஸ் கனெக்ஷன் இல்லை, சாப்பாடு ஆக்கிறதுக்கான தேவையான பொருள் எதுவுமே இல்லை. இப்போ மீனாவோட அம்மா அவங்க வீட்டுக்காரரை அனுப்பி ஜாமானெல்லாம் வாங்கிக்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீ தனி கொடுத்தனம் நடத்துறதுக்கு எப்படியெல்லாம் சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குமா, எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நாளில் நாங்கள் போயிடுவோம்ல அப்படின்னே நம்ம மீனா போய் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம கோமதி கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர்ற பாண்டியன், என்னடி இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் நம்ம சரவணன் தங்கமயிலோட பிரச்சனையை தான் பேசுகிறாங்க. ஸோ அப்போ சரவணன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ சரவணன் வந்து குழந்தை கலைஞ்சதுக்கு காரணம், குழந்தை இல்லாத காரணம் தங்கமயில் தான் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போ தான் சரவணன் வாயை திறந்து உண்மையை சொல்ல போகிறாப்புல அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.